பனானா கேக் முட்டை மிட்டாய், பனானா கேக் முட்டை மிட்டாய் இப்படியே நம்மளுக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது பார்த்துடுங்க. அதனால் சரி ஃபஸ்ட்டு நம்ம பனானா கேக் ரெசிபியை ஷேர் பண்ணிடலான்னு தான் இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன். இதுக்கு நான் வந்துட்டு மட்டிப்பழம் எடுத்திருக்கேங்க. இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கும். அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. அப்படி கிடைக்கல அப்படின்னா பச்சை வாழைப்பழம் உண்டு பார்த்திங்களா, மோரிஸ் பழம்னு சொல்லுவாங்க, அது எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த பழம் பார்த்து வாங்கிடுங்க. நான் வந்து கடையில் மெனக்கட்டி கேட்டே வாங்கிட்டு வந்தேன், நல்லா பழுத்தது மாதிரி கொடுங்க அப்படின்னு. இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு சுகரை கேரமல் பண்ணணும். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ஒரு பேனில் சேர்த்துட்டு நம்ம ஹீட் பண்ணுற வேண்டியது தான். இங்கே எங்கேயாச்சும் எறும்பு கண்ணில் தென்பட்டுச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. அந்த பழம் வாங்கி வச்ச நேரத்தில் வந்து எறும்பு சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த எறும்பை பார்க்குறதுக்கு என்னதோ அதிசயத்தை பார்த்த மாதிரி இருக்கும். எறும்பு மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் சாதாரணமாக இருக்கிற ஒரு உயிரினம் தான். ஆனால் அதை வீடியோவில் பார்த்துட்டாங்கன்னா ஏதோ கொலை குத்த மாதிரி பார்க்குறதுக்கு. இன்னொன்று என்னென்னா, இந்த கேக் நான் எங்கள் வீட்டுக்காக தான் செய்கிறேன், அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம ரெசிபி ஷேர் பண்ணுறதை விட நிறைய மக்களுக்கு வந்து என்னென்னா அது எப்படி ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கலாங்கிறது மாதிரியே இருக்காங்க. அதனால தான் நல்லா இதை வந்துட்டு ஒரு 7 வாழைப்பழம் எடுத்திருந்தேங்க. நீங்கள் வந்துட்டு கப் மெஷர்மெண்ட்டில் சொல்ல போனால் ஒரு கப்லேருந்து 1/4 கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிடாதுங்க, அது கூழ் மாதிரி ஆயிரும். நீங்கள் சாப்பிடும்போது அந்த பனானா வந்துட்டு அதில் இருக்கிற மாதிரியே எதுவுமே தெரியாது. அப்படி வேண்டாம். அதனால் நீங்கள் வந்துட்டு இப்படி ஒரு எலக்ட்ரிக் பீட்டரோ இல்லை ஹேண்ட் விஸ்க் இருக்கும் பார்த்திங்களா, அது வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேண்ட் விஸ்க் வச்சு பீட் பண்ணுறீங்கன்னா அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அப்புறமா லைட்டாக விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர்னால் அப்படி டைரெக்டாகவே நம்ம பீட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா பீட் பண்ணினப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் எல்லாம் வந்து முட்டை பீட் பண்ணால் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். நம்ம சுகர் கேரமல் பண்ணும்போது ஒரு சைடு வெந்நி தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருங்க, இன்னொரு சைடு சுகர் கேரமல் பண்ணுங்கள். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே அந்த வெந்நியை ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அந்த வீடியோ நான் இதில் ஷூட் பண்ணல, அது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும், அதனால தான் நான் அதை ஷூட் பண்ணலை. இனிமேல் நம்ம வாழைப்பழத்துக்கூடால ஒரு 2 முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றிட்டு நம்ம பீட்டர் வச்சே லைட்டாக பீட் பண்ணி எடுத்துட்டோன்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும். இதுக்கு வந்துட்டு கன்சிஸ்டன்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி இருக்கணும், ஸ்டிஃப் பீக் வரணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நல்லா முட்டை மிக்ஸ் ஆகி வந்தால் போதும். இப்போ நல்லா பீட் பண்ணிட்டோமா, ஏனுமே இந்த எலக்ட்ரிக் பீட்டருக்கு இந்த கேக்கில் வேலையே இல்லைங்க. இந்த கேக்கில் பொதுவாக எலக்ட்ரிக் பீட்டர் தேவையே இல்லை. நம்ம வந்துட்டு கொஞ்சம் வேலையை ஈஸி பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இனிமேல் இது கூடால நான் வந்துட்டு ஒரு 110 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேங்க. ப்ரௌன் சுகர் தான் பனானா கேக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். என்னை பொறுத்தவரை ப்ரௌன் சுகர் தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த பேக்கரி ஸ்டைலில் வேணும் அப்படின்னா ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்ல கலரும் கிடைக்கும். நம்மளுக்கு யூடியூப்பில் தேடணுன்னா பனானா கேக் ரெசிபி நிறையவே இருக்குங்க. ஆனால் அந்த பேக்கரி ஸ்டைலில் எக்ஸாக்டாக எனக்கு எந்த ரெசிபியுமே கிடைக்கல. நான் நிறைய கூகுள் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பார்த்து தான் இந்த ரெசிபியை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ரெசிபி இது வரைக்கும் யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்காங்களான்னு கூட தெரியல. பனானா கேக் ரெசிபி இருக்குது, பட் எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. இப்போது இது கூடால வந்துட்டு ஒரு 1லேருந்து 2 இல்லை 3 ஸ்பூன் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு மொலாசஸ் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப குட்டி ஸ்பூன்னால் நான் வந்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து பெரிய ஸ்பூனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 ஸ்பூனே போதுங்க. மொலாசஸ் சேர்க்குறனால சுகர் வந்துட்டு அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த ப்ரௌன் சுகரில் வந்து ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம மொலாசஸ் சேர்த்தோன்னா தான் அதோட ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அந்த பேக்கரியில் செய்கிற மாதிரி உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா மொலாசஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அதை விட கொஞ்சம் கலர் கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரௌன் சுகரோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஏன்னா இந்த நம்ம நாகர்கோயிலில் எங்கேயுமே இது கிடைச்ச மாதிரியே தெரியலை. நான் நல்லா ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு ஹோம் பேக்கர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இது நம்ம ப்ளம் கேக்குக்குமே தேவைப்படும். அதனால் வாங்கி வச்சுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கூடால நான் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்க்கேன். வெஜிடபிள் ஆயில்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு அது என்னது, கிடைக்காத ஒரு அபூர்வ பொருளோ அப்படின்னு தோணுது. அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல சன்ஃப்ளவர் ஆயில், நம்ம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான். நீங்கள் வந்து தேங்காய் நல்லெண்ணெய் அப்படிலாம் யூஸ் பண்ணிடாதுங்க. நம்ம இந்த குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க வெஜிடபிள் ஆயில், அதை தான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பட்டர் சேர்க்கலாமா அப்படின்னு. சேர்க்கலாமான்னு எனக்கு தெரியாது, நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. பட்டர் சேர்த்து நான் இந்த கேக் இதுவரை ட்ரை பண்ணினது இல்லை.
நீங்கள் ஒருவேளை ட்ரை பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆயில் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா. இனிமேல் இது கூடால ஒரு 130 கிராம் அளவுக்கு மைதா சேர்க்குறேன். 130 கிராம் மைதா கூடால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்துட்டு ரெண்டையுமே நல்லா சலிச்சிட்டு இது கூடலாம் சேர்த்துக்கோங்க. நான் டைரெக்டாக ஒரு அரிப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே போட்டு நல்லா அப்படியே அரித்து சேர்த்துற வேண்டியது தான். இந்த பனானா கேக் ரெசிபி ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க. ஆனால் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்ததே இந்த கேக் தாங்க. ஆனால் எனக்கு அப்போவே ஃப்ளாப்பு. ஏன் அப்படின்னா நம்ம ஆர்வ கோளாறில் வந்துட்டு மைதாவை சேர்த்துட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா இது வந்து கேக் மாதிரியே இருக்காது, ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிரும். களி மீன்ஸு இது கேக் மாதிரி பேக் ஆகி வரும். கட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த டெக்ஸ்சர் பார்க்கறதுக்கு ஒரு களி மாதிரி இருக்கும், அப்படிலாம் ஆயிரும். அதனால் வந்துட்டு அந்த மிக்சிங் மட்டும் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா மைதா சேர்த்துட்டு நம்ம ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் பொறுமையாக நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். இப்போவே உங்களுக்கு இந்த பேட்டர் பார்க்கும்போதே உங்களுக்கு கலர் தெரிஞ்சிருக்கும். இது கூடால நம்ம இன்னும் கேரமல் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகரையுமே சேர்ப்போம். அப்போ இன்னும் நல்ல ஒரு டார்க்கான கலர் கிடைக்கும். நான் இது வரைக்கும் அது இன்னுமே சேர்க்கலை. நீங்கள் சேர்க்காமல் கூட பண்ணலாம். இந்த கலரே போதும் அப்படின்னா அது சேர்க்கவும் வேண்டாம். ஆனால் கேரமல் சுகர் சேர்த்தாதாங்க அந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே கரெக்டாக வருது. இப்போ இது கூடால வெனிலா எசன்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்னா லாஸ்ட்டாக நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகருமே இது கூடால சேர்த்துடணும். ஏன்னா லாஸ்ட்டாக சேர்க்கேன் அப்படின்னா செய்து வச்சு அது சூடாறாமல் இருந்துச்சு, அதான் லாஸ்ட்டாக சேர்க்கேன். இது இப்போ சேர்க்கணும்னு அப்படி எதுவுமே இதில் இல்லை. நீங்கள் உங்களுக்கு சுகர் வந்துட்டு கேரமல் பண்ணி வச்சது சூடு ஆறினா நீங்கள் எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம். இனிமேல் இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்ம பேட்டர் ரெடி ஆயிரம் பார்த்துடுங்க. நல்லா சூப்பராக கலர் வந்திருக்கா. நம்ம பேக் பண்ணி எடுத்த அப்புறம் இது இன்னுமே நல்லா டார்க்கான ஒரு கலரில் கிடைக்கும். பேக் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் டே தான் சாப்பிடணும். இந்த பனானா கேக் வந்து நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அது இன்னுமே நல்ல ஒரு டார்க்கான கலரில் ஆன மாதிரி இருக்குது. அது எனக்கு தான் அப்படி தெரியவா அப்படின்னு எனக்கு தெரியலை. இந்த மாதிரி ஒரு பிரெட் டின் எடுத்திருக்கேங்க. என்கிட்ட எந்த டின்னு தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து பேக் பண்ணும்போது நல்ல ஒரு ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு டின் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் பொதுவாக வந்துட்டு இந்த ப்ரெட்டு லோஃப் கேக்கெல்லாம் ரொம்ப பண்ணுறது கிடையாது. அதனால் எனக்கு இந்த டின் தேவைப்படாது. இது நான் முன்னாடியே வாங்கி வச்ச டின்னு, அதனால் அதிலேயே பேக் பண்ணிவிட்டேன். இந்த டின்னில் வந்துட்டு நான் பார்ச்மெண்ட் பேப்பருமே போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு நல்லா ஆயிலுமே அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். பேட்டர் எல்லாமே இதில் ஊற்றிடலாம். இது நம்ம நார்மல் கேக் மாதிரி ரொம்பலாம் பொங்கி வராது, ரொம்ப மேலே வரைக்கும் அப்படிலாம் வராது. அதனால் நான் மேலே அந்த டின்னுக்கு மேலே வரைக்குமே பேட்டர் ஊற்றிருக்கேன். இது பேக் ஆகி வந்த அப்புறம் பாருங்கள், ரொம்ப அப்படி வெளியே பொங்கியெல்லாம் வரவே செய்யாது. இந்த கேக்கு லைட்டாக ஒரு சின்ன ஹைட் மட்டும்தான் இருக்கும். இனிமேல் இதை வந்துட்டு நம்ம பேக் பண்ண வேண்டியதான். பேக் பண்ணும்போது 170 டிகிரி செல்சியஸில் வச்சு ஒரு 50 to 60 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ண வேண்டியது இருக்குங்க. நான் அவ்வளோ நேரம் பேக் பண்ணினேன், அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக எடுத்துட்டிங்கன்னா சில சமயம் உள்ளே பேக் ஆகாமல் இருக்கும். நம்ம பனானாலாம் சேர்த்துருக்கனால பேக் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு இந்த டர்க்கி மாதிரி டவல் இருக்கும்ல, அதை வச்சு ரேப் பண்ணி வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக சூடு ஆறினப்புறம் தான் கட் பண்ணணும். ஆனால் இந்த கேக் இன்னும் கம்ப்ளீட்டாக சூடு ஆறலை. நானும் வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்திட்ட வச்சு பார்த்தேன். ஆனால் அது வந்து சூடு ஆறின பாடே இல்லை. சரி இனிமேல் இதுக்கு மேலே நம்மளுக்கு பொறுமை இல்லை, கட் பண்ணிடுவோன்ட்டு கட் பண்ணினேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக சூடு ஆறினப்புறம் கட் பண்ணிங்கன்னா அந்த கட் பண்ணுற ஸ்லைஸ் கூட ரொம்ப நீட்டாக வரும். இது நான் கட் பண்ணும்போதே அந்த கத்திலே ஒட்டிட்டு வந்துச்சு பாதி. ஏன்னா அது வந்துட்டு நல்லா சூடு ஆறலை, அதனால தான். சூடு ஆறிச்சோ ஆறலையோ, ஆனால் அந்த பனானா கேக் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம பேக்கரியில் வாங்குகிற கேக் வந்துட்டு ஒரு ஈரப்பதம் இருந்த மாதிரியே இருக்கும். அதே போல் இந்த கேக்லேயே இருக்குங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு பிச்சு காமிக்கும்போது பாருங்கள், ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இந்த கேக்கை நான் வந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிச்சிருக்கேன்னா பாருங்கள், அதோட டெக்ஸ்சர் உங்களுக்கு தெரியுதா. இன்னொன்று வந்துட்டு அதோட மாய்ஸ்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃபெயிலியரே ஆகாது. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போ வந்துட்டு ஒரு சிலர் சொல்லுவீங்க, ஆமாம் கேளுன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டால் ரிப்ளையும் பண்ண மாட்டா அப்படிம்பீங்க. ரொம்ப ஒர்க் இருக்கனால தான் எனக்கு ரிப்ளை பண்ண முடியலை. நான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.